என் தந்தையாகப்பட்ட தேவகியானவன் பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகி இவ்வளவு காலங்கள் ஆகிறது. ஆமா, ஒரு மாப்பிளை கூட தேடி வர மாட்டாங்களே என்று கவலையோட ஒரு மாப்பிளை கூட கிடைக்கல. இருக்குத்தானா? ஆமா, இது யாமத்திரி வந்தா நீங்க இவ்வளவு கண்ணீர் கவலையுமா இருக்கிறீர்கள். நான் ஒரு யோசனை சொல்லுறேன். என்ன? அதன்படி நீங்கள் செய்யுங்க. பார்த்துக்கோங்க. ஒரு தெய்வலோகத்து சித்தர்கள் ஓவியர்களை வரவழைத்தார். ஆமா, அந்த காலத்துல பூரா போட்டா கிடையாது. பார்த்துக்கோ. சரி, பூரா ஓவியம் தானே. செல்ஃபி வந்துட்டால. என்னது செல்ஃபி வந்துட்டானே? செல்ஃபி வந்துருந்தா எதை சொன்ன செல்ஃபி வந்துட்டாங்க. ஏனே அந்த ஓவியர்களானவர்கள் ஆமா பச்சளையால ஓவியம் வரைவாங்க. எப்ப அந்த காலத்துல? இன்னைக்கு அந்த கலை இருக்கு. எங்க போய் பார்க்கணும்னா நம்ம குத்தாலம் வடக்கு கோட்டை வாசல்ல சித்திர சபையில போய் எப்ப அந்த பச்சளை ஓவியத்தை பார்க்கலாம். அந்த பச்சளை ஓவியத்தை பார்க்கலாம். அத அந்த ஓவியத்தை தொட்டு மூக்கால முகர்ந்து பார்த்தா பச்சளை வாசம் அடிக்கும். பார்த்துக்கோ. இன்னைக்கு இருக்கு யாரும் குத்தால போனீங்கன்னா சும்மா போய் அருவியில போய் குளிச்சுட்டு ஆமா 4 பாதாம் பாளையம் வாங்கி குடிச்சோம். ஆமா 2 ஸ்ட்ரிப்ஸ் அள்ளி தின்னோம். அல்வா சரி, வடக்கு கோட்டை வாசல்ல சித்திர சபைக்கு போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துக்கோ. அங்க இந்த உலகத்துல உள்ள சிவதலங்களும் இருக்கு, விஷ்ணு தலங்களும் இந்த ஓவியத்துல வரைஞ்சிருக்காங்க. பார்த்துக்கோ. ஆமா, அத பார்த்தா கோடி புண்ணியங்கள் உண்டாம். சரிதா? அங்கதான் சித்திர சபை ஏன் பேர வச்சிருக்காங்க? என்ன? சித்தர்கள் தவம் இருக்கக்கூடிய இந்த அந்த இடத்துல சித்தர்கள் தவம் இருக்காங்க. ஆமா, அதுதான் சித்திர சபை. பார்த்துக்கோ. ஆமா, அந்த சித்திர சபையில ஆமோ சித்திரத்திலே வரையக்கூடிய ஓவியர்களை வரவழைத்தார்கள். ஏ ஐயா ஓவியரே, ஒரு அறிவிப்பு. என் தந்தையாகப்பட்ட தேவகியானவள் நடை வாசலுக்கு அந்த புறத்துல நிற்பான். எப்ப அங்கோடி வைப்பேன். எங்கோடி? அந்த வாசலுக்கு அந்த புறத்துல நிக்க வைப்பேன். ஆமா, ஒரு திரையை போடுவேன். அவனுடைய நிழலை பார்த்துதான் நீங்க ஓவியம் வரைய வேண்டும் என்றார். எப்ப அந்த நிழலை பார்த்துதான்டா வரையணுங்க. அப்ப நிழலை பார்த்து ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. ஆமா, ஒழுங்கா செல்ஃபி எடுத்தா ஒருத்த கண்ணு குருடா தெரியுது. எப்ப நோளக்கண்ணா வேற அப்படியெல்லாம் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. பார்த்துருக்கோம். ஆமா, அந்த ஏற்பட்ட தெய்வலோகத்து சித்தர்களை 4 ஓவிய படங்களை வரவழைத்தார். எப்பா 4 ஓவிய படம்? 4 மந்திரி அழைத்தார். ஏ மந்திரி என்ன பண்ணா? வாங்க ஐயா. இது சுவாமி இந்த 4 யானை. ஆமா, 4 யானை சுமக்கக்கூடிய பொண்ணு பொருள். என்னதுக்கு? என் தங்கச்சிக்கு மாப்பிளை தரதுக்குயா. ஓஹோ, இந்த 4 யானையும் கிரையமானாலும் சரி சரி, என் தங்கச்சிக்கு ஏத்த தண்டிக்கு தரமா உள்ள எப்ப தண்டிக்கு தரமா பொண்ணுக்கு பொருத்தமா உள்ள மாப்பிளை எங்க இருந்தாவது தேடி 8 நாளைக்குள்ள என்னுடைய அரண்மனைக்கு வரணும்னு அறிக்கையை கொடுத்தான். என்னப்ப ஏன் தண்டி இருப்பாளா? ஓன் தண்டியெல்லாம் இருக்க மாட்டாவா? ஆள் அம்சமா லட்சணமா அப்பேற்பட்ட அம்சத்தோட இருப்பா. நீ என்ன உடம்பு கொஞ்சம் வத்தி இருந்து வந்துருக்க பையன் கட்டக்கால தண்ணி இருக்குமான? அவன் தண்ணி இல்ல, மாப்பிள வேலை வந்தாங்களா? அப்படியா? இவனையா அப்பத்தி வந்து அப்படி பேசாத. அப்படி ஒரு அழகிற்கு தக்கன மாப்பிளையை போய் தேடி விட்டு வாருங்கள் என்றார்கள். ஆமா, மாப்பிளையை தேடி ஆமோ கவுசனுடைய அரண்மனையிலே 4 ஓவிய படங்களை வாங்கினார்கள். கொடுத்தார்கள். 4 யானையும் வாங்கி 4 யானை சுமந்த பொன்பொருள்களை கையிலே வாங்கினார் மந்திரிமார்கள். ஆமா, மந்திரிமார்கள் வாங்கி கொண்டு எப்படி வாரா தெரியுமா? அப்படியே மாப்பிளைய தேடியல்லோ ஐயா, மாப்பிளைய தேடியல்லோ சேரநாட்டுக்கு வாராங்க. அதுதான் மலையாளம். செல்வ நிறைந்த நாடு சேரநாடு. மலைகளால் சூழ்ந்த வனம் மலையாளம். எப்பா மலையாளம்? அந்த ஊருக்கு மலையாளம்னு ஏன் பேர் வந்தது? என்ன வரும்? மலைகளால் சூழ்ந்த நாடுதான் மலையாள தேசம். சரிதான். அந்த மலையாள தேசத்திலே வந்து மாப்பிளையை தேடி வாரார்கள். ஆமோ ஐயா மாப்பிளையா உலகத்துல யாரும் காணாத ஒரு மாப்பிளை
ஏப்பா சிவப்பு ரெட்டா இருக்கும். ஆளை பார்த்தா சுண்டி விட்டா ரத்தம் வந்துடும். வெள்ளேரி பழம் கணக்கா இருக்கும். வெடிச்சிட மாட்டான். அவன் தண்ணிக்கு அந்த வெள்ளரி பழமா இருந்தா வெடிச்சிட மாட்டான். தேவகிக்கு வெடிச்சிருவானோ பிரிஞ்சிருவான். தேவகி தண்டிக்கு தரமாக பொண்ணுக்கு பொருத்தமா உள்ள மாப்பிள்ள எப்பாக இருக்காரு. அவ்வளவு ஒரு அம்சமா இருக்கான் பார்த்துக்கோ. மலையாளத்துக்காரங்க பூரா ஆளு வெள்ளையா இருப்பாங்க. சரிதான். வெள்ளையெல்லாம் வெறும் சொல்ல. அதான அறுப்புத்தான் இன்னைக்கு கட்டி வயர பார்த்து. ஏன்னா எனக்கு இப்போ ஒரு கிலோ சீனி படமா இருக்கு. ஒரு கிலோ சட்டையை வாயடி படமா இருக்கு. அவனுக்கு பச்சை தட்டி குளிப்பு பார்த்துக்கோ. ஆமா அவ்வளவு பெரிய ஆமா மாப்பிள்ள. சரிதான். மாப்பிள்ளை எங்க வாண்டான். எப்படி வர தெரியுமா? எப்படி வரான்? சரக்கு எப்படி சரக்கு புடிச்சு கலக்கு எப்படி வரான்? சரக்கு புடிச்சு கலக்கு ஆளு நொண்டிடா. ஆமா அப்படி தப்பா சொன்னாரு. அவன் கையில வச்சுட்டு மூட்டு வளர்க்க விட்டாங்க. ஆமா அவன் நொடுக்கடி குடுக்கடி நொடுக்கடி குடுக்கடின்னு வரான். எப்படி வரான்? நொடுக்கடி குடுக்கடின்னு அப்படிதான் வரமாட்டான். சடக்கு சடக்குன்னு வருவான் பார்த்துக்கோ. சடக்கு குடுக்கு சடக்கு கடல் தூக்கி வச்சு வரான். வேலைக்கு காலும் கையும் தோல்வி. அந்த காலு கையில் உள்ள என்ன ஒரு அழகா இருக்கான். கொண்டு போனோம்னா நம்ம கையை காலை ஒடிச்சு விழுக்க வச்சிருவோம் பார்த்துக்கோ. இந்த மாப்பிளை ஆகாது என்று எங்க போகணும்? ஐயா வடநாடு தேசத்துக்கு எந்த நாடு போனாலும் சோழ நாடு போனா சோருக்கு பஞ்சம் இருக்காது. எப்பா நெல் விளையக்கூடிய பூமி. நெல் விளையக்கூடிய பூமி. ஆமா அந்த சோழ நாடு தேசத்துக்கு வருகிறார்கள். வருகிறார்கள். ஐயா மாப்பிள்ளை மாப்பிள்ளையா யாருந்தாலும் மாப்பிள்ளையோ சோழ நாடு நந்ததியில மாப்பிள்ளை யாரும் காணாத மாப்பிள்ளை. அவரும் சிறப்பா தான் இருக்காரு. ஆளு நல்லா கட்டு முட்டும். ஆமா சிவந்த மாப்பிள்ளைய பார்க்கிற வாயிலே கூட ஆளு எட்டி வச்சிருப்பான். பான்புறாக்கனை எப்படி துப்புவான்? எப்பா புளிச்சு புளிச்சு துப்புவான். புளிச்சு சில பேரு இருந்த சீர்த்து அடிப்பாங்க. ஏன்னா கட்டக்கார வீட்டுல கூட ஆளும் பாம்புறாக்கு. சரி ஒரு தலைக்கு வச்சு தூங்குற கணக்கா தலைவாணி கணக்க ஒண்ணு வைக்காம பார்த்துக்கோ. பார்த்தே கிடையாது. என் வீட்டு பக்கத்துல வந்து பார்த்தது வை. ஆமா அவ அம்மா அப்பாவுக்கு பயந்து என் வீட்டுக்கு வச்சு போட்டான். எப்ப கட்டக்காரன் யாரமா பார்த்துட்டு இருக்கான். அப்படியா? பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருக்கா. எனக்கு தலைவாணி பூரா புரிஞ்சு போச்சு. ஒரு தலைவாணி எடுத்தான்னு கேட்டா. இந்த பேர் எதாங்க இந்த ஆயில வச்சுட்டு எடுத்துட்டாங்க. எத்த மாட்டா அந்த தலைவாணி வச்சு படுக்கைக்கு என்னன்னு கேட்டா இதான்டா கூலி. தலைவாணி பேர இப்ப கூலி புடு புதுதான் வந்திருக்கான். அவன் எவன் எதுக்கு வந்திருக்கான் அவனுக்கு அதான் வைக்கான். அப்படி நல்லா மாப்பிள்ளன்னு வை. ஆமா ஆளு நல்லா வெள்ள வெள்ளேன்னு இருக்கான். பார்த்து கஷ்ட முட்டு உடல கருத்த மேடிய சிறந்த மேடியா இருக்கு. வயிறே இருக்காது உங்களுக்கு. உங்களுக்கு எவ்வளவு காட்டாத வயிறு இருக்காதுன்னு. ஆமா அது சிலவங்க கேட்பாங்களா இது வயிறா வேற என்னது? சப்பாத்தி சப்பாத்தி அப்பே கட்ட மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள வாராயே தம்பிக்கமா. ஆமா வாடா. என்ன ஆப்பா பாப்பா என்ன அப்பா என்ன ஆப்பா ஆப்பா உன் பேர் என்ன பேரு? பாப்பா பாத்தாவா பேரு? அப்ப கல்யாணம் ஆயிடுதாடா? அப்ப கல்யாணம் ஆயிடுதா? அப்ப என்னடா முடிக்காம வாயு ஊமை. ஏன் தம்பி உன் பேர் என்ன பேருன்னு கேட்டா ஆப்பா பேப்பாங்க. கல்யாணம் ஆயிடுதான்னு கேட்டா 2 கல்யாணம் அவனுக்கு. எட்டு கிடக்க கேட்டுல 8 போட்ட கேட்டு இருப்பான். அது என்ன கெட்டு கிடக்க 8 போட்ட என்னமோ கேட்ட கதையில எலி லவுக்க கேட்டுதான் சபையில இந்த ஊரே எலி இருக்கிற லவுக்க கேக்கு. அது சபையில வந்து கேட்டதுக்கு எலி லவுக்க அப்படிதானையா? அவனுக்கு கேட்டு 2 கல்யாணம் பார்த்துருக்கோம். ஏன்னா
வாய் ஊமை பார்த்துக்கோ. இவனை கொண்டு போய் வச்சப்படு வை. என்ன செய்வான் அம்சன்? நம்ம உள்ளா கருத்து இவனுக்கு வச்சிருவான். செஞ்சாலும் செய்வான். இந்த மாப்பிள்ளை யோகாதி என்று அப்ப எங்க போகணும்? எங்கே வருகிறார் தெரியுமா? சுவாமி ஐயா மாப்பிள்ளைய தேடியல்லோ வாராரே மந்திரிமா மாப்பிளைய தேடியங்க ஐயா மாப்பிளைய தேடியோ பாண்டிய நாடு வாராரு. பாண்டிய நாடுதான் எந்த நாடு? எந்த நாடு? எப்ப நம்ம நாடுதான். நம்ம நாடுதான் பாண்டிய நாடு மாத்தம். ஓ பாண்டிய நாட்டு ஆளும் என்னடா பாண்டிய நாட்டு ஆளும் எப்ப மலையாளத்துல மலையாளத்துல நீ பாண்டிக்காரன் நாடான்னு கேட்பான். அப்படி கேட்பான். ஏன தம்பி என்ன பாண்டிய நாட்டுக்கு வாராங்க பார்த்துக்கோ. வாராங்க வந்து மாப்பிள்ளை யாரும் காணாத மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? எப்படி கேட்டா எப்படி இருக்காரு? வாடா தம்பி. அம்மா கட்டு முத்தும் கருத்த மேனியும் எப்பா முறுக்கு மீதே ஒரு உண்ட கண்ணும். உண்ட கண்ணுமா அவ்வளவு ஒரு வீராதி வீரத்துல கெட்டிக்காரன். ஆமா வேட்டியை தூக்கி கெட்டிதான் மாப்பிள்ளை அவ்வளவு ஒரு மாப்பிள்ளை பார்த்து எப்பா தேவைக்கு ஏந்த மாப்பிள்ளை. தேவைக்கு தண்ணிக்கு ஏத்த மாப்பிள்ளை. அவன் பொண்ணுக்கு பொருத்த மாப்பிள்ளை. ஆமா தம்பி அண்ணாச்சி நீங்க வாங்க படத்து வாங்க. ஏன்பா நான் தடவிட்டு அழைங்க. ஏடா இது என்னது? 3 இது அது 62. இப்பவும் 2 தாண்டா வச்சிருக்க புருட்டு பேர அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா ஏன் அவனுக்கு கண்ணு தெரியாது பார்த்துருக்கோம். சரி இந்த மாப்பிளைய கூட்டிட்டு போனோம்னா அம்மா நம்ம கண்ணை புடுங்கி இவனுக்கு வச்சு அவன் தடவிட்டு நம்மளும் தடவிட்டு அழைக்கணும். ஆமா மாப்பிளையை தேடி இந்த மாப்பிளையாவது 3 தேசத்துக்கும் போனார்கள். ஆமா 3 யானையும் கிரையமாச்சு. எப்பா 3 யானையும் கிரையமாச்சு. இந்த மாப்பிளையும் கிடைக்கல. மாப்பிளையை நம்ம தேடி பார்த்தோம். ஆமா கிடைக்கல. இப்ப தெற்க போய் பார்ப்போம். எப்பா தெற்க தென் திசைக்கு வருகிறார்கள். ஆமோ ஐயா மாப்பிளைய தேடி எல்லோ. ஆமா மாப்பிளைய தேடி எல்லோ தேசத்துக்கு மந்திரிமா தேசத்துக்கு போய் பார்க்காங்க. போறாங்க எங்க போறாங்க? நோக்கி போறாங்க பார்த்துக்கோம். அம்மா மாப்பிளையை தேடி தென்னாடு தேசத்துக்கு வருகிறார்கள். அம்மா மாப்பிளையை தேடி வருகிறார். ஆமோ மாப்பிள்ளை தண்ணிக்கு தரம் பொண்ணுக்கும் பொருத்தமா ஆளு நல்லா வளர்ந்து அம்மா மலையாளமும் இல்லாம பாண்டிய நாட்டுக்காரனும் இல்லாம இருக்காங்க. 2 கலந்து பேசுவாங்க. தம்பி தமிழும் அப்படி பேசுவாங்க. பாதி மலையாளம் பாதி தமிழ். பாதி மலையாளம் பாதி தமிழ் கலந்து பேசுவார்கள். அதுதான் மலையாளமும் இல்லாம தமிழும் இல்லாம. ஏனே மாப்பிள்ளை எப்படி இருக்காருங்க? எப்படி இருக்காரு? ஆளு நல்ல கட்ட முட்டு மேடி கருத்த உடல் பார்த்துப்போம். அழகான மாப்பிள்ளை. மாப்பிள்ளை தம்பி ஓ இங்க வா சாப்பிட்டியாடா? பாட்டி கல்யாணம் முடிஞ்சுட்டேன். பாட்டி கல்யாணம் முடிஞ்சிருக்கா? ஆமா தாத்தா ஓடி போயிட்டாரு. பாம்பு ஏதினவன் பாட்டிக்கு போய் கல்யாணம் முடிஞ்சிருச்சா? பாம்பு பிடிக்கல. எங்க அப்பா கோழி பிடிப்பாரு. உன் பேர் என்ன பேரு? ராய் கோயில வெட்டும் போது எங்க அப்பா பிடிப்பாரு. ராய் கோயில வெட்டும் போது உங்க ஐயா பிடிக்காம உங்க சித்தப்பா வந்து பிடிப்பாரு. எங்க அப்பா எங்க சித்தப்பா பேரானே ஏ தம்பி எங்க சித்தப்பா பேர ஆண்ட பெருமாள். உங்க சித்தப்பா பேர ஆண்ட பெருமாள் இல்ல? ஆமா அப்ப ஆடாத பெருமாள் இல்லையோ? அவர் கட்டையா இருப்பாரு. அவர் கட்டையா இருப்பாருங்க. ஆமா இவன் செவட்டு பேரிடவாமா. இந்த பேரிடவாமனை கொண்டு போய் வச்சோம்னா நம்ம காந்த அறுத்து அவனை கொண்டு வச்சிருவாங்க. காந்த அறுத்து வச்சிருவாங்கடா செவிட்டேன். சத்தமா பேசுங்க. இதுக்கு மேல உனக்கு கலாய் வச்சு உங்களுக்கு காத்துல என் மாப்பிள்ளை 4 தேசத்துக்கு 4 யானையும் செலவாச்சு. 4 யானை சுமந்த பொன்பொருளும் காலியாச்சு. அத்தனையும் காலியா போச்சு. மாப்பிள்ளை கிடைக்காம மறுபடியும் கருகுருமா பட்டணத்துக்கு வருகிறார் மந்திரிமார்கள் எல்லாம். அப்படி மந்திரிமார் வந்த போது சுவாமி
மன்னனிடத்திலே என்ன கேட்கிறார் தெரியுமா? சுத்தி பார்த்தோம், நாங்க சுத்தி பார்த்தோம். தேவகைக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாப்பிள்ளையும் கிடைக்கிறேன். சுத்தி பார்த்தோம். ஒரு மாப்பிளை கூட கிடைக்க இருக்கா. அகிலமெல்லாம் சுத்தி பார்த்தா ஆமோ ஒரு மாப்பிளையே கிடைக்காமல் நல்ல யோசனை வந்திருக்காப்புல. நாளை யாரையும் காலியாச்சு, நாளை யார சுமந்த பொன்பொருளும் காலியாச்சு. ஆமோ எங்க மன்னனிடத்திலே ஓடிய படம் தான் மிச்சம். அப்படி என்று கையிலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்படி கொடுத்த வேளையில அண்ணா இல்ல நாலு யாரையும் காலியாச்சு, நாலு யாரை சுமந்த பொன்மொருள்களும் காலியாச்சு மன்னவா. இன்னொரு யோசனை சொல்லுகிறேன், கேட்கிறீர்களா? என்ன மந்திரி, என்ன மந்திரி? 1000 ஜோதிடர்களையும் வரையுத்து வரையோசை அடிக்க வேண்டும். ஆமா, 1000 ஜோதிடர்களையோ சரி வரையோசை அடிக்க சொல்லுதாங்க. எப்ப 1000 ஜோதிடரையும் அரண்மனைக்கு வர சொல்லி வரையோசை? 1000 ஜோதிடர்களிடத்திலே உங்க நன்மையாகப்பட்ட தேவகி பூத்த சாதகத்தை கொண்டு போய் கொடுக்கணும். கொடுக்கணும். பூத்த சாதகங்களை கொண்டு போய் கொடுத்து இந்த சாதகம் வராமலையாவது மாப்பிள்ளை இருக்கான்னு பார்க்கணும், பார்த்துக்கோங்க. ஆமா பார்க்கணும் என்று மந்திரியுடைய யோசனையினாலே சொல்லுகிறார்கள். ஆமா மந்திரி யோசனையை சொன்னபோது அடித்தார் வரையோசை. 1000 ஜோதிடர்களும் அழைத்த குரல் கேட்டார்கள். சரி, அதுல 999 ஜோதிடர்கள் வந்துட்டாங்க. அப்படி 999 ஜோதிடர்களையும் வரையோசை அடித்தார்கள். ஆமா வரும்போதே என்ன சொல்றாங்க? வழி ஜோதிடர என்ன சுவாமி, கமுசம் கோட்டைக்கு போறோம். கமுசம் கோட்டைக்கு போகும்போது தேவகைக்கு மாப்பிள்ளை இருக்கா இல்லையா என்று கேட்பா. கண்டிப்பா கேட்பா. கம்சராஜ் நீ இல்லைன்னு சொல்லி இருப்பாங்க. ஆமா யோ சொரிமுத்து ஜோதிடர கமுசம் கோட்டைக்கு போறவியா? சாதகத்தை பார்க்கும் போது அவன் தங்கைக்கு மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிடணும். ஓ தர்ம பிரபு ஜோதிடர ஏயா தேவகிக்கு மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிடும். ஓ ராம ஜோதிடர தங்க தேவகிக்கு மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிடணும். ஓ முத்து ஜோதிடர மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிடு, இருக்குன்னு சொல்லிட்ட உங்க அறைய அடுத்து தலவாசல்ல கட்டிக்க போட்டுருவாங்க. ஆமா ஓ ஐயா ஓ ஓ ஜபா ஜோதிடர ஏயா ஏ ஜபா ஜோதிடர அவர் கால் கட்டாரு, அவர் கால் கட்டி செவிடுங்க. வேலை ஓ மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிடும். அடிச்சு உப்ப தொலைச்சுவாங்க பார்த்துக்கோங்க. சரிதான் அப்படின்னு. ஆமா 999 ஜோதிடர் வீட்டுக்கு போறாரா? ஆமா 999 ஜோதிடர்களும் எப்பா ஒருத்தர் மாறாம ஒருத்தர் சொல்லி வைக்காங்க. ஆமா மாப்பிள்ளை இல்லையே சொல்லிடும் பார்த்துக்கோறோம். சரிதான். யாரு வீட்டுக்கு எரிஞ்சு போகக்கூடாது, வீட்டுக்கு அப்ப மாதிரியே கண்டம் இறக்கி வீட்டுக்கு பேட்டியான வைங்க. உறங்கும் போது உங்களுக்கு கண்ணு தெரியாம பேரும் பார்த்துப்போம். நீங்க 2 மணிக்கு போகும்போது 3க்கு வந்துடும். ஆமா
கண்ணன் பிறந்தாதான் கதையே பார்த்துக்கோ. அதுக்கு பிறதான் இந்த இருக்கு. அதனால கண்ணன் பிறவிய கேட்கணும். எல்லாரும் அமர்ந்திருக்க அமைதிகாட்சி. சரி, அதனால 999 ஜோதிடர்கள் வந்தார்கள். ஒண்ணு போல மாப்பிள்ளை இல்லை என்று சொல்லிட்டாங்க. அவனுக்கா அவனுக்கு என்ன தெரிஞ்சது தெரியல. போய் வேலை பார்க்காம. அதனால ஜோதிடர்கள் ஒண்ணும் சொன்னாப்புல மாப்பிள்ளை இல்லை என்றார். எண்ணி பார்த்ததுல ஒரு ஆளு கம்மியா இருக்கு. அவருக்கு யாரு தெரியுமா? வடக்க ஆசைப்பட்டன தன்னாரிலே, ஆசைப்பட்டன தன்னாரிலே, அடியரும் வாங்குவாரா, ஆசை நல்ல பாப்பானோ, கல்யாணி ஆட்சியாவள் பெற்றெடுக்க திரும்ப வேணோ, சுப்பமூட்டி சுவாரிட ஆட்சி பண்ண வேணோ, ஆட்சியும் ஐயருக்கும் அந்தைய பார்க்க 60க்கு 60 மனமால கேட்டு பேருமா கொடுத்து வச்ச மாறாங்க. நீங்க 20க்கு 20 ஏங்கிட்டு இருக்கு. ஐயருக்கு ஆட்சிக்கு 60க்கு 60 அர்த்தம் வந்திருக்கும். அவர் நல்ல யோகத்துல பிறந்திருக்காங்க. ஏன் நல்ல யோகத்துல பிறந்திருக்காங்க? அதான் 60ஆம் கல்யாணம் முடிக்காரு. 60ஆம் கல்யாணம் பார்த்தா 20 வயசு வரை நல்லா வாழணும். இங்க 20க்கு 20 எப்ப கல்யாணம் ஏங்கிட்டு கிடக்கு. ஒருத்தரும் உனக்கு இருக்கு. அவன் மனத சங்கடத்தை பார்த்தா அவனுக்கு தானே தெரியும். உனக்கு இருக்கு. ஒரு பேரு வயசுல நெருப்ப கட்டிட்டு அவனுக்கு இருக்கு. அவனுக்கு இல்ல. இவனுக்கு இல்ல. இவனுக்கு இருக்கு. எனக்கு இல்ல. நீங்க பூரா விருதா வெட்டியா அத்தை போடுறீங்க. அந்த காமெடியா நானும் உழைக்கிறேன். நானும் உழைக்கிறேன். நானும் உழைக்கிறேன். நீங்க பூரா லைசன்ஸ் போடல உங்களுக்கு. லைசன்ஸ் போட்ட அன்னைக்கு தான் இருக்கு. லைசன்ஸ் திருக்கிடுவா. ஏனே வந்த உடனே 60க்கு 60 கல்யாணம் பார்த்துக்கோம். மனமால எப்ப ஐயருக்கு ஆட்சிக்கும். ஐயருக்கு ஆட்சி களத்துல 2 முடிச்சுதான் போட்டிருக்காரு. 3வது முடிச்சு போடும் போது ஓலை வந்து கைக்கு வருது. அது என்ன ஓலை? அதுதான் மரண ஓலை. ஏ அம்மா சுப்பு குட்டி ஜோதிடர, ஏ சுந்தராட்சி, என்னம்மா போச்சடி, என்னம்மா போச்சு, மரண ஓலை வந்திருக்கு. யாருக்கு தெரியுது ஐயா? கம்சராஜனுடைய கோட்டையில இருந்து வந்திருக்கு பார்த்துக்கோங்க. கம்ச இல்லையா? உடனே போதாவிட்டால் கம்சராஜனுடைய தலையை எடுத்து கோட்டை வாசல்ல கொட்டா கட்டி தொங்க விட்டுருவானம்மா. ஐயரே போறிய எனக்கு ஒரு 3வது முடிச்சை போட்டுருக்கிறேன். எப்ப அந்த 3வது முடிச்ச போடும்போது சுவாமி அதான் சொல்லியிருக்காங்க. ஐயரே ஆத்துல போகும்போது ஆட்சி குடும்பிக்கு இருந்தாலும் அவன் கூறுகிட்ட பேர போய் குடும்பிக்கு இருந்தாலும் ஏன் குடும்பிக்கு இருந்த அளவுதானா? நாமெல்லாம் நாம வீட்டுல போய் சேர்ந்துட்டோம்னா நாமளும் பிள்ளைகள் தான் நாமளுக்கு காரியம் செய்யும். அப்படி இல்ல. ஐயர் கேட்டாருன்னா ஆட்சி தான் போய் காரியத்தை செய்வா பார்த்துருக்கோம். நிறைய மொட்டையை அடிப்பா. சரி, காரிய கலைச்சிடுவா. அதனால ஏ ஐயாவே எனக்கு நீங்க 3வது முடிச்ச போட்டுட்டு போங்க. 3வது முடிச்ச போடும்போது சுவாமி ஏ அம்மா எண்ணி 8 நாளைக்குள்ள நான் வந்துருவேன். வராவிட்டா ஏடி ஏடி கல்யாணி, ஏடி ஏடி கல்யாணி,
கிழக்கே உதிக்கிறாரே சூரிய பகவான் கதிரவன். அவர் உதிப்பது உண்மையானால் நீங்க சொல்லக்கூடிய ஜோதிடம் உண்மை. ஆமா, சந்திரன் உதிப்பது உண்மையானால் நீங்க சொல்லக்கூடிய ஜாதகம் சொல்வது உண்மை. ஆமா, இது தப்பாது இந்தாங்கோ போங்கோ என்று ஓலைச்சுவடி சாதகத்தை எடுத்து கையிலே கொடுத்தார். ஐயரோ வாங்கிட்டு கருவுருமா பட்டணத்து கமசனுடைய கோட்டை முன்னாலே வந்து நின்றார்கள். அப்படி கோட்டை முன்னாலே வந்து நின்ற போது கருவுருமா பட்டணத்திலே ஒரு வெத்தலை உண்டா பாக்கு உண்டா சோதிய பார்க்க போனோம்னா ஒரு குருதட்சணை உண்டா? குருதட்சணை எதுவுமே கிடையாது. ஆமா, அனுப்பிய ஓலையை கேட்டு வந்த ஜோதிடருக்கு ஆமா ஜோதிட சாதனத்தை எடுத்து கொடுத்தார். கொடுத்தார். சாதனத்தை எடுத்து கொடுத்து பார்த்த உடனே ஆமோ உங்க தங்கச்சி பூத்த நட்சத்திரம் உங்க தங்கையை கூட யாருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்காரு. ஆமா, சொந்த புறமாப்பிளை எண்ணி 8 நாளைக்குள்ள வருவாரு. சொந்த மாப்பிளையே ஏ மந்திரி ஓ பிடிச்சடா பாப்பான். இது பாப்பா பொய் சொல்லி பணம் வாங்க பாப்பான். பணம் பறிக்க பாப்பான் என்று ஊருக்கு கிழக்க ஒரு கல்லறையை கட்டி அதுல பிடிச்சு அடைக்க சொன்னார். ஆமா, சும்மா அடைக்காத என்னதான் கேட்கணும்? தேரு. ஆமா, நண்டு. ஆமா, நட்டுவக்காணி. ஆமா, பாம்பு பள்ளி பாச்சா யானை யானை மிருக சந்துகளை பிடித்து அடைக்க சொன்னார். ஆமோ இவன் உண்மையை சொன்னவரைய ஆனால் இவரை ஒன்றும் செய்யாது. எதுவுமே செய்யாது. உங்களை பொய் சொன்னா உன்னைய பாம்பு கொத்தி கொடுக்கும். ஏடி பேரடிக்குள்ள இருந்தவனைய வெளுக்குன்னு கொத்திரும். எப்ப பொய் சொன்னா நீ போற இடத்துல பொடுக்குன்னு போற. உன்னை கருவாய்க்கு உருவாயா குறைக்க அந்த விசேஷத்தை அடிச்சு கொண்டுரும். கைப்பறாடு விடாத அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துக்கோ, இந்த பொய் பிராடு சொல்லுவாங்க. பூரா பொய் சொல்லுங்க. பூரா பூரா பாரு பொய் சொல்லுறவங்க பூரா பூரானா போவான். ஊர் புரணி பேசுறவங்க பூரா கடைசியா எப்படி போவாங்க? என்ன புரணி பேசுறவங்க என்ன செய்வான்? என்ன பாம்பு பள்ளியா கொண்டு போய் கடவுள் படைச்சிருவாங்க. லோன்காரப்பே வருவானே போவான். காட்டா 5 மணிக்கு வந்துருவான். அதனால ஊர் புரணி பேசாடிய கோயில்ல வந்து அந்த அம்மா உசுப்பி கீழே விழுந்தாங்க. அது ஞாபகம் அம்மா போன வருஷம் ஆமா ஏ ஐயா பாவாடக்கண்ணா ஓ பெருமாள ஏ ஐயா பச்சைமால ஆமா ஏ நாராயணா வாசல்ல வந்து வில்லுக்கு முன்னால வந்து நான் உறங்கினேன். ஏப்பா கருத்து போட்டு உரண்ட போறதே நேமசத்தை நீ தீர்த்து வைட்டு நேமசம் போட்டுருக்காவும் என் பிறந்ததான் உனக்கு மேலும் அந்த கணக்கு அந்த வருஷம் வந்து தீக்காவும் வந்துட்டோம். ஆமா நம்ம உடம்பி கீழே விழுந்தாடி அந்த சைடு பண்ண வந்துட்டோம். அதனால ஆமோ கபுசராஜன் ஆமா அந்த தேனியரை பிடித்து கல்லறைக்குள்ள அடைக்க வைத்தார். ஆமா, ஒசுமந்தத்தையும் பிடிச்சு அடைக்க சொன்னாங்க. பார்த்துக்கோ, ஏன் ஒசுமந்தத்தை பிடிச்சு அடைக்கா? அதான் கடிக்கும். ஐயர்வாளுக்கு வந்து ஒசுமந்தவனா பிடிக்காது. பார்த்துக்கோ, எது கிடைச்சாலும் ஏத்துக்கிடுவாங்க. ஏன்னா ஓ பச்சரிசி சாப்பாடு சரி பச்சை தண்ணி குளிப்பு எப்ப தள 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 தளன்னு இருப்பாரு. அதனால அவங்களுக்கு கொசு கடிச்சா மேலுப்புற முக்களமும் வந்தாலும் தாங்க மாட்டாங்க. எப்ப தடுத்துரும். நம்மளுக்கு ஈக்கிய கொண்டு இடிச்சாலும் ஒண்ணு செய்யாது, ஊசியை கொண்டு குத்தினாலும் ஒண்ணு செய்யாது. எத்தனை மழையிலையும் வெயில் வேலை பார்க்கும். ஒரு பேரும் பாம்பு கடிச்சு உயிரோட இருக்கும். உடச்சி சாப்பிடுறோம் அப்படியா? வேற எல்லாம் உடச்சுதான் சாப்பிடுறது. உடனேனாக்கா ஊதாரித்தனமா ஊரு சுத்திட்டு உழைக்காம திங்காம இல்ல. பார்த்துருக்கோம், நான் மட்டுமா ஊதாரியை உழைச்சுக்கல. ஆமா, 6 பேர் என் கூட உழைச்சு 6 பேர் இல்ல, நீங்க 4 பேரும் ஊதாரித்தனமா தான் அழைக்கிறீங்க. அதனால விசேஷங்களை எப்படி தடைத்தான்? ஆமா, மாப்பிள சொன்ன 8ஆம் பக்கம் வருகிறார். எப்ப 8ஆம் பக்கம் மாப்பிள வர எங்கே வருகிறார் தெரியுமா? அந்த உக்கிரசேனம் பட்ட ராஜம் பெட்டமா வல்லமை தமத்தினாலே வாசு தமம் இருந்த பெற்றெடுத்த பாடக ஆமோ